வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். நம்ம சிறப்பு பதிவு பார்த்துட்ருக்குறோம். அடுத்த 60 நாட்களில் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிரக கோச்சாரங்கள் மிக சாதகமான நிலைமைக்கு வந்துட்டுருக்குது. அதில் உங்களுக்கு ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் பார்த்துட்ருக்குறோம். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆன்மீக ஜோதிட விஷயங்கள் நான் பகிர்ந்து சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் கேட்டீங்கன்னாலே உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்கிறதுக்கு முழுவதுமாக உறுதுணையாக இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி ஒரே ஒரு மைண்டில் அவங்களுக்கு என்ன குரு பயிற்சி என்ன எது சொன்னாலும், மேடம் எங்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது, எனக்கு குருவோட பலன் கண்டிப்பாக கிடைக்குமா, இல்லை எனக்கு அஷ்டம சனியோட பலன் தான் அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த அஷ்டம சனியவே மறந்துடுங்க. கடகராசி அன்பர்கள் அஷ்டம சனியில இருந்துலாம் வெளிவந்துட்டே இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. ஏன்னா நீங்கள் தான் எளிமையாக தானே வாழ்கிறீங்க. யார் பயப்படணும்? கடகராசி அன்பர்களில் யார் பயப்படணும்? எளிமையாக வாழாதவங்க தான் பயப்படணும். மிக நாகரிகமாக ஆடம்பர செலவுகளை பண்ணுறவங்க தான் அஷ்டம சனிக்கு பயப்படணும். மிக எளிமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க கடகராசி அன்பர்கள். ஏன்னா எந்த விதமான ஒரு ஆசையும் கிடையாது. உங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமே பார்த்தீங்கன்னா மற்றவர்களை ஒரு விருந்தோம்பல் செய்வது. நான் எல்லா பதிவுலையும் சொல்லியிருப்பேன், கடகராசி அன்பர்கள் மாதிரி யாருமே ஒரு விருந்தோம்பல் செய்யவே மாட்டாங்க. அந்த அளவிற்கு ஒரு பாச உள்ளம் கொண்டவர்கள். அவர்களுடைய பாச உள்ளம் பார்த்தீங்கன்னா இந்த கலியுகத்திலையும் மிக பெரிய அளவில் இருக்கு. இந்த கடகராசி அன்பர்கள்லாம் இருக்கிறதுனால தான் உலகத்தில் மழையே பெய்யுது. அந்த அளவிற்கு இவர்களுடைய தாயுள்ளம் பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவில் வெள்ளேந்தியா இருக்கிறாங்கன்னா அது இந்த கடகராசி அன்பர்கள் தான். அப்படி இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு ஏன் நீங்கள் அஷ்டம சனியை பற்றி பயப்படுறீங்க? அந்த மாதிரியான நபர்களுக்கு அஷ்டம சனி எந்த விதத்திலையும் பாதிப்பு ஏற்படவே ஏற்படாது. இல்லை மேடம் எனக்கு கடன் பிரச்சனை நிறைய இருக்கு, டெய்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் கணவன் மனைவியோட நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது, என்னுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஆட்டோ ஓட்ட போனாதான் எனக்கு காசு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேற வேற என்னமோ கையில் செல்போன் வச்சுக்கிட்டு அவங்களே போய்க்கிறாங்க, அவங்களே வந்துக்கிட்டாங்க, எங்களுடைய வருமானமே இல்லை எங்களுக்கு அப்படின்னு நிறைய ஒரு கடகராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி வருமானத்திற்கே மிகவும் ஒரு திண்டாட்டமாக ஒரு நேரமாக தான் எங்களுக்கு இருக்கு. இப்படி இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு அஷ்டம சனி எப்படி வேலை செய்யாதுன்னு சொல்றீங்க? இது உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். சில பிரச்சனைகள்னு சொல்றதை விட ஒவ்வொருத்தர் பிறக்கும் போதே அவங்களுடைய ஜாதகம் எழுதப்படுது. எப்படி எழுதப்படுது? நீங்க பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களின் அளவுகோலின் படி உங்களுடைய ஜாதகம் வடிவமைக்கப்படுகிறது. அதுவும் முக்கியமா நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த கடகராசி அன்பர்கள் எல்லாத்துக்குமே தனக்குத்தானே பழிய போட்டுப்பாங்க. நான் செஞ்சதுனால தான் இப்படி ஆயிடுச்சா, நான் இப்படி செஞ்சதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததா, நான் ஆசைப்பட்டதுனால ஒரு வீடு வாங்கணும் ஆசைப்பட்டதுனால தான் என்னுடைய கணவர் இந்த அளவுக்கு கடன்ல மாட்டிக்கிட்டாரா, இப்படி தன்னைத்தானே மற்றவர்களுடைய பிரச்சனைக்கும் தன்னைத்தானே உருக்கி கொள்ளக்கூடியவர்கள் கடகராசி அன்பர்கள். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. அடுத்த 60 நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் குரு, அடுத்து பாத்தீங்கன்னா புதன் பகவானும் வராரு. அடுத்து உங்களுடைய செவ்வாய் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற போறாரு அடுத்த 40 நாட்களுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்த 60 நாட்கள்ல உங்களுக்கு சந்தோஷத்தை தவிர வேற எதுவுமே இருக்காதுங்க. நீங்க தொழில் செய்றீங்களா, தைரியமா செய்யுங்க. உங்களை தேடி வாடிக்கையாளர்கள் வருவாங்க. தொழில்ல கடன் இருக்கா, பயப்படாதீங்க. என்னைக்கு இருந்தாலும் நீங்க தான் அடைக்க போறீங்க. அதனால தைரியமா பதில் சொல்லுங்க. அந்த பதிலுக்கு தான் உங்களுக்கு ஒரு வெகுமதி கிடைக்கும்.
ஏன்னா உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தான் தெரிய போகுது. இந்த கடகராசி அன்பர்களுக்கு அந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் மிக சாதகமாக இருக்கு. உங்களுக்கு வருமானத்தை கொடுக்க போகுது. இந்த ஒரு 60 நாள்ல இந்த கடகராசி அன்பர்களுக்கு தொழில்ல லாபம் வரப்போகுது. அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 4 கிரகங்களும் 4 விதமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிற இந்த கடகராசி அன்பர்கள் பக்கத்துல இருக்கிறவங்களை பத்தியே நீங்க எப்போதும் பயப்பட்டுட்டே இருக்கிறீங்க. அவங்க ஏதாவது நம்மளை மேலதிகாரி கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்கன்னா, இவங்க ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா, நம்ம இவ்வளோ சிரமப்பட்டு வேலை செய்கிறோமே, நமக்குன்னு யாருமே ஒரு சாதகமா இருக்க மாட்டேங்கிறாங்களே அலுவலகத்துல, இப்படி நீங்க நினைச்சிட்டே இருக்கிறீங்க. உங்களுடைய எதிர்மறை எண்ணங்களை முதல்ல கலைத்தெடுத்துட்டீங்கன்னாலே போதும். இந்த கடகராசி அன்பர்கள் தன்னுடைய வெற்றி படியை ஒரு அழகாக எட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 60 நாட்கள்ல இந்த கடகராசி அன்பர்களுக்கு எல்லாமே சாதகமா நடக்க போகுது. நீங்க ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த வேலையில முழு ஆர்வத்தோட செய்யுங்க. உங்களுடைய வேலையில கவனம் இல்லாம செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதை தான் அந்த அஷ்டம சனி பண்ணக்கூடிய ஒரு நேரம். அஷ்டம சனி என்ன பண்ணுவாரு, தொழிலையோ இல்லை வேலையிலையோ சரி உங்களுடைய கவனத்தை சிதற அடிப்பார். கவனத்தை சிதற அடிச்சுனாலே அங்க வேலையில ஒரு தவறுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த கவனம் சிதறாம இருக்கும்போது, ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன்றவர் மனோகாரகன். அங்க வேலை செய்யும் போது அலுவலகத்துல வீட்டை பத்தி நினைக்கிறது, எங்க நம்ம மனைவியை காலையில திட்டிட்டு வந்துட்டோமே, இல்லை நம்ம கணவரோட நம்ம சண்டை போட்டுட்டு வந்துட்டோமே, நம்ம இன்னுமே நம்ம எப்படி நம்மளுடைய இதுல எப்படி இருக்கும், நம்ம லைஃப் எப்படி, தனக்குத்தானே ஒரு தேவையில்லாத ஒரு எண்ணங்களை ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அங்க வேலையில தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வீட்டுக்கு வந்தா அங்க என்னைய மேனேஜர் திட்டினாரு, கூட வேலை பார்க்குறவங்க என்னைய பிரச்சனை பண்றாங்க, இப்படி வீட்டுல அலுவலகத்தை பத்தி பேசுறது, இப்படி ஒவ்வொரு இடத்துலைக்கும் ஒரு முரண்பாடாக நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அஷ்டம சனி அந்த இடத்துல வேலை செய்யும். அதனால மிகவும் ஜாக்கிரதையாக நீங்க உங்களுடைய வேலையில கவனமாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த 60 நாட்கள்ல இந்த கடகராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுல லாபங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த 60 நாட்கள்ல உங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே சாதகமா இருக்கு. செவ்வாய் ஆட்சியா இருக்கிறாரு, 11ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், குரு எல்லாருமே இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். எந்த காலகட்டத்தில் அந்த ராகு தனித்த ராகுவாக இருக்கிறதுனால தகப்பனார் சம்பந்தமான சில உபாதைகள் வருவதற்கு உங்களுக்கு சாதகமான காலமா இருக்கு. யாராவது வயது முடியாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டீங்கன்னா மருத்துவ செலவுகள் தவிர்க்கப்படும். சில பேருக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கு. எங்ககிட்ட வீடு இருக்கு, வாகனம் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, எல்லாமே இருக்கு, வேலை ஒரு நிரந்தரமான வேலை இருக்கு, ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு மாதம் மாதம் ஒரு 50,000 ரூபாய் மருத்துவ செலவு தேவையில்லாம, எந்த விதமான ஒரு நிரந்தர வியாதியுமே இல்லாம, ஆனா மருத்துவ செலவுக்கே பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் செலவு பண்ணக்கூடிய நண்பர்களாக தான் இந்த கடகராசி அன்பர்கள் இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு மருத்துவத்துறையில உங்களுக்கு மருத்துவ செலவு பாத்தீங்கன்னா அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கடந்த காலத்துல பிரச்சனைகள், ராகுவோட புதன் செவ்வாய் எல்லாம் சேர்ந்து இருந்ததுனால மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்தது. இப்ப எல்லாமே அதுல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால நீங்க தைரியமா நீங்க உங்களுடைய முடிவுல ஒரு நம்பிக்கை வைத்து தெய்வ வழிபாடு டெய்லி இருக்கணுங்க. கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி இருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து டெய்லி ஒரு ரூபாய் போடுங்க, போறோம். மிகப்பெரிய அளவுலலாம் வேண்டாம். உங்களுடைய வருமானம் உயரணும், தொழில ஒரு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெய்லி குலதெய்வத்தை நினைத்து 1 ரூபாய் நீங்க ஒரு உண்டியல்ல போட்டுக்கிட்டே வாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இந்த 60 நாட்கள்ல இந்த கடகராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில்ல அம்பாள் வழிபாடு, ராஜராஜேஸ்வரி வழிபாடு, திரிபுர சுந்தரி அதாவது பால திரிபுர சுந்தரி வழிபாடு, இந்த மாதிரியான ஒரு அம்பாள் வழிபாடு எல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த அம்பாளுடைய கடாட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பக்கத்துல தாய் இருந்து எப்படி கவனிச்சுப்பாங்களோ. இப்போ நிறைய பேர் கடகராசி அன்பர்கள் கடந்த காலத்துல தாயை இழந்து பெற்றோரை இழந்துலாம் தவிச்சிருப்பீங்க. ஒரு அந்த மீள முடியாத ஒரு துயரத்துல இருந்திருப்பீங்க.
எப்போ பார்த்தாலும் ஒரு நம்மளுடைய பெற்றோர்களை நினைத்து நினைத்து அழுத வண்ணமே இருப்பீங்க. எனக்கு எங்கள் அம்மா இருந்திருந்தா எனக்கு எப்படி இருக்கும், என்னுடைய பெற்றோர்கள் இருந்திருந்தா எப்படி இருக்கும், எனக்குன்னு ஒரு அக்கா இருந்திருந்தா எப்படி இருக்கும், இப்படி நீங்கள் நினைத்து வருத்தப்படாத நாட்களே கிடையாது. அந்த அளவிற்கு கடகராசி அன்பர்கள் கடந்த காலத்துலலாம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கண்ணீர் தான் உங்களுக்கு பதில் சொல்லும். அந்த கண்ணீரிலிருந்து விலகக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த 60 நாட்கள் இருக்க போது. அந்த தாயார் போலவும் அக்கா போலவும் உங்களுடைய சகோதரி போலவும் அந்த அம்பாளாகப்பட்டவள் உங்களுக்கு முழுமையாக அருள்பாலித்து இந்த கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது நம்ம கிரகங்களின் கோச்சார நிலவரப்படி நம்ம இந்த பலன்களை சொல்லியிருக்கிறோம். அடுத்த 60 நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான நிலை இருக்குதுன்னு. இது உங்களுடைய ஜாதகப்படி சுய ஜாதகப்படி தசாபுத்தி வேலை செய்யும். அந்த தசாபுத்தி எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.